Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இத்தனை நாளா கௌதம்க்கு எந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு இலக்கியாவும் ஜானகியும் பார்த்து இருந்துட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஐஸ்வர்யாவுக்கும் கார்த்திக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌதமுக்கு ஒரு நயா பைசா கூட போகக்கூடாது, கார்த்திக்குக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டும்தான் நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஜானகி கிட்ட அஞ்சலி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டோட சொத்தை பிரிக்கிறத பத்தி உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை, அதை கேட்க நீ யாரு அப்படின்னு கௌதம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி பட்டுன்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. கௌதம், கார்த்திக், ஐஸ்வர்யான்னு 3 பேருக்கும் சரிசமமா எழுதி கொடுக்க போறேன். எதுக்கு 3 பங்கா பிரிக்கணும்? சொத்தை 2 பங்கா தான் பிரிக்கணும். கார்த்திக் ஐஸ்வர்யா பேர்ல மட்டும் தான் எழுதி வைக்கணும். அத சொல்ல நீ யாரு? முதல்ல அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஜானகி அத்த வயித்துல பிறக்கவே இல்லை. அஞ்சலி இத்தனை நாளா எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அது நடக்கிற நேரம் வந்தாச்சு. எல்லாரும் முன்னாடியும் உண்மைகளை கொட்டி தீத்துட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அத்தை ஜானகி கிட்ட கௌதம் நீங்க பெத்தெடுத்தீங்க அப்படின்னு கௌதம் மேல சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு கட்டத்துல கௌதமும் அவங்க அம்மா கிட்ட நான் உன் புள்ளதான், உன்னோட வயிற்றுல தான் பிறந்தேன்னு ப்ராமிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியா ரொம்பவே தவிக்கிறாங்க ஜானகி. ஏன் தயங்குற? ரொம்ப வருஷமா பாதுகாக்கப்பட்டு மறைக்கப்பட்ட அந்த ஒரு உண்மை வெளியில வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம கௌதம் கேட்கக்கூடிய கேள்விக்கு கௌதம் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டா கௌதமுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஜானகி. இந்த ஒரு சூழ்நிலையில இலக்கியா என்ன பண்றாங்கன்னா, நீ பண்றது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோ, இதுக்கு மேல ஏதாவது பண்ணனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அஞ்சலியை மிரட்டுறாங்க. கொலைகாரி, பகை வீட்டுக்கு உனக்கு கொஞ்சம் வந்து இறக்கம் இருக்கா? பாவி பாவி பாருடி, கௌதம் முடிஞ்சு போயிட்டாரு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சொத்துக்காக ஏன் இப்படி ஒரு கொடுமையை செஞ்ச? ஏன் செஞ்ச? நிறுத்தி. யார் சொத்துக்காக கொடுமை செய்யறா? நீயும் புருஷனும் தான் எங்க சொத்துக்காக இங்க கிடக்குறீங்க. ஓசையில சோறு தின்னுட்டு இருக்கீங்க. எங்க சொத்துல பங்கு கேட்டு நாங்க சும்மா விட்டுருவோமா? இருந்தாலும் அஞ்சலி அசர்ற மாதிரி தெரியல. கௌதமோட ப்ராமிஸ்க்கு ஜானகி என்ன பதில் சொன்னாங்க? உண்மைகள் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? நீ தான் என் புள்ள, இந்த வயித்துல தான் பிறந்தன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல பேசுன உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. ஜானு, உன் வயித்துல தான் நான் பிறந்தேன்னு சத்தியம் பண்ண. கௌதம்க்கு இத்தனை நாளா எந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு இலக்கியா பாடுபட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதால அதிர்ச்சி தாங்காம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாரு கௌதம். டோன்ட் வரி கட்ராம. சரி டாக்டர், ஓகே. ஐயோ கடவுளே, கௌதம் உன்னை இந்த காலத்துல பாக்குறதுக்கா நான் இன்னும் உசுரோட இருக்கேன். இல்ல, எனக்கு கௌதம் திரும்ப வேணும். கடவுளே, ஏன் கௌதம திரும்ப என் கையில கொடுத்துரு, இல்லைன்னா உன் கையால என் உசுர எடுத்துரு. என்ன கார்த்திக் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? நான் நல்லது தானே செஞ்சேன் அவனுக்கு, பைத்தியக்காரன். கார்த்திக், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருப்பீங்க? சாப்பாடும் சாப்பிடல. இந்த பாலையாவது குடிங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏதாவது பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எதுக்குடி அண்ணனை தத்து புள்ளன்னு சொன்ன? சொல்லு, எதுக்கு சொன்ன? நான் உண்மையை தானே சொன்னேன் கார்த்திக். கௌதம் ஜானகி அத்தையோட வயித்துல பிறக்கல இல்ல அப்படின்னா அவன் ஒரு ஆதரவு.
ஒரு பக்கம் ஜானகி அவங்க வீட்டுக்காரோட ரொம்பவே வேதனையா இருக்காங்க, இன்னொரு பக்கம் போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க ரேவதி. நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அஞ்சலி. ஆனா இலக்கியா கௌதம ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணும்போது உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீயும் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு ஒரு விதமான வெறுப்போடு பேசுறாரு இலக்கியா கிட்ட கௌதம். நான் உன்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கேனா? நான் என்னோட இலக்கியன்னு நினைச்சு எவ்வளவு உண்மையா இருந்தேன். ஆனா நீ என்ன அப்படி பார்க்கல. ஐயோ இல்ல கௌதம், நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் இவன் ஒரு தத்து புள்ள, அது தெரியாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருப்பல்ல. ஐயோ நான் அப்பெல்லாம் முட்டாளா இருந்திருக்கேன்ல. கௌதம், நான் சொல்றது நீ எதுவும் சொல்லாத. ஒருவேளை உண்மைகள் முன்கூட்டியே தெரிஞ்சதால அவர்கிட்ட சொல்லாததால இலக்கியா மேல கோவமா இருக்காரா, இல்ல கௌதமோட கோவத்துக்கு காரணம் என்ன? அத்தை, என்ன அத்தை? என்னங்க? அங்கேயும் இல்ல. டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாப்போம். அத்தை, அத்தை இங்க பாருங்க அத்தை. என்ன? ஐயோ, என்னம்மா எழுதியிருக்கா? ஐயோ, என்ன எழுதிருக்கிறது? இலக்கியா, என்னதான் எழுதியிருக்கான் சொல்லு. கௌதம் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு அத்தை. என்ன சொல்ற? என்னங்க இது? என்னம்மா சொல்ற நீ? ஐயோ, எனக்கு இந்த லெட்டர் உங்க கண்ணுல சிக்கும் போது நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். நான் எழுதின அந்த லெட்டரை யார் முதல்ல எடுத்து படிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜானு முதல்ல எடுத்து படிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா வெறும் பேப்பரா இருந்த என் வாழ்க்கையில எழுத்தா என் தலையெழுத்தா எழுதினது ஜானுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.